உங்கள் யாவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இந்த கிறிஸ்மஸ்ல அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். அதாவது மனிதனுக்கு தேவையானது ஒரு அமைதியான வாழ்க்கை, சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை தான். தேவன் ஒரு அன்பு நிறைந்த குடும்பம், கனியோடு கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை. இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் இவையெல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு முழுமையாய் தந்தருளி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதோடு மீண்டும் ஒரு விசை கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவருடைய பிறப்பை குறித்ததான செய்தி நற்செய்தி, ஒரு அற்புதமான செய்தி. அது ஆடு மேய்ப்பர்களுக்கு, காவல் காத்தவர்களுக்கு, ஆளுகை செய்கிறவர்களுக்கு, ஞானிகளுக்கு எவ்விதத்திலே அது அறிவிக்கப்பட்டதோ என்பதை குறித்த ஒரு அற்புதமான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தேவன் எல்லோரையுமே சமமாகத்தான் நேசிப்பாரா? எஸ். தனவான்களையும் ஏழைகளையுமே அவர் சமமாகத்தான் நேசிப்பாரா? எஸ். படித்தவர்களையும் பாமரர்களையும் சமமாகத்தான் நேசிப்பாரா? எஸ். ஆட்சி செய்கிறவர்களையும் ஆடுமைப்பர்களையும் கூட சமமாகத்தான் நேசிப்பாரா? எஸ். எப்படி சொல்ல முடியும்? பரிசுத்த வேதாகமம்தான் அதற்கான ஆதாரம். இன்று சில விலையேறப்பெற்ற விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். நற்செய்தி, சுவிசேஷம் அது என்ன? அன்று ஆடு மேய்ப்பவர்களுக்கு, காவல் காத்தவர்களுக்கு, ஆளுகை செய்தவர்களுக்கு, சாஸ்திரிகளுக்கு நற்செய்தி. அந்த நற்செய்தி என்ன? வாங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த நற்செய்தி என்ன? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், நல்லா கவனிங்க, இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அக்ஷணமே, அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். 15ஆம் வசனம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆடு மேய்ப்பர்களுக்கு அந்த தேவதூதன் சொன்ன நற்செய்தி, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த செய்தி, உலக இரட்சகர் பிறந்த செய்தி, பரலோகத்திலிருந்து தேவனுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு வந்த செய்தி ஆடு மேய்ப்பர்களுக்கு. கவனிங்க, தேவன் யார் மூலமாக அறிவிக்கிறார்? தேவனுடைய தூதனின் மூலமாக தெரியப்படுத்தினார். இந்த ஆடு மேய்ப்பர்கள் படித்தவர்கள் அல்ல, அல்லது இந்த ஆடு மேய்ப்பர்கள் ஏதோ பெரிய பெரிய ஆட்கள் அல்ல. இந்த ஆடு மேய்ப்பர்கள் ஆட்சியாளர்களும் இல்லை. அப்புறம் பாமரர்கள், அதோடு கூட பரம ஏழைகள். ஏழைகளை, பாமரர்களை, காவலாளர்களை, ஆடு மேய்ப்பர்களை நேசிக்கிற தேவன் இருக்கிறார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் ஜாக்கிரதையாய் கவனித்தால் அங்கே காவல் காத்து கொண்டிருந்த அந்த ஆடு மேய்ப்பர்கள், அல்லது ஒரு எஜமானனுக்காக அவனுடைய ஆடுகளை காத்து மேய்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்டவர்கள், அந்த பாமரர்கள், அவர்களை தேவன் எவ்வளவாய் நேசித்தார்.
தேவன் தம்முடைய தூதனையே அனுப்பி வைத்தாருங்க. அனுப்பி வைத்து இந்த பாமரர்களுக்கு, இந்த ஏழைகளுக்கு, அந்த மேய்ப்பர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். என்ன நற்செய்தி? அவர்களை உயிருக்குயிராக நேசிக்கிற நான் அவர்களை ரட்சிப்பதற்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து இந்த பூமியிலே பிறந்திருக்கிறேன் என்ற செய்தி அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வைத்தார். நல்லா கவனிங்க. அந்த ஆடு மேய்ப்பர்கள், அந்த காவலாளிகள், அந்த ஏழைகள், அந்த படிக்காதவர்கள், அந்த பாமரர்கள் ஆண்டவரை குறித்த செய்தியை கேட்டார்கள். உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஓடோடி சென்று ஆண்டவரை பார்ப்பதற்காக தங்களுடைய மந்தையையும், தாங்கள் செய்து கொண்டிருந்த பணியையும், அந்த ஊரையும், தங்கள் ஆடுகளையும் கூட விட்டு இயேசுவை தேடி வந்தார்கள். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், நீ இயேசுவினிடத்திலே வரவேண்டுமென்றால் சிலதை விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டு விலகாமல் இயேசுவை நெருங்குவதென்பது அசாத்தியமானது. நம்மள நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழணும், ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழணும், ஆண்டவருடைய அன்பையும், ஆண்டவருடைய பிரசன்னத்தையும், ஆண்டவருடைய ஐக்கியத்தையும் எப்போதும் உடைய வாழ்க்கை வாழணும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசைப்பட்டபடி தேவனுக்கு நெருக்கமான வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்க காரணம், ஏதோ ஒரு பாவம் தடையாயிருக்கிறது. ஏதோ பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதி தடையாயிருக்கிறது. ஏதோ ஒரு தேவனுக்கு விருப்பமில்லாத பழக்கம் தடையாயிருக்கிறது. உன்னுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனால் குடிக்கிற மதுவினாலே அந்த ஆரோக்கியம் கெட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்போ நீ ஆரோக்கியமாக இருக்க விடாமல் செய்வதென்ன? உன்னுடைய பழக்கம்தான். படிப்பிலே வெற்றியை சாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் ஃபெயிலாகிக் கொண்டே இருக்கிறாய். அப்படி ஃபெயிலாக காரணம் என்னவென்று பார்த்தால் உன் தவறான நட்பு தான். நீ சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்து வைத்து உன் மனைவி பிள்ளைகளை அன்போடும் சந்தோஷத்தோடும் வைக்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்கிறது. ஆனால் உன் சம்பாத்தியமெல்லாம் அனாவசியமாய் செலவழிக்கிறது. காரணம் உன்னுடைய தவறான நட்பு, தவறான பழக்கங்களினால. நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும், ஆண்டவருக்கு நெருக்கமாய் வாழ வேண்டும், குடும்பத்துக்கு துணையாயிருக்க வேண்டும், மனைவி பிள்ளைகளை அல்லது கணவனை அன்போடு பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற விடாமல் தடுப்பது நீ செய்கிற பாவங்கள் தான். அந்த விஷயம் உனக்கும் மிக நன்றாகவே தெரியும். நிம்மதியாக வாழ வேண்டும், அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும், சமாதானமாய் வாழ வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்கிறதே தவிர இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி குறைந்து விட்டது. ஏன் அது குறைந்திருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு நிம்மதியே இருக்காது என்றால் பாவம் செய்கிறவர்களுக்குள் எந்த அமைதியும் இருக்காது. தேவாதி தேவன் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணமே உனக்கு அமைதியை தருவதற்குத்தான். அப்படின்னா நீ செய்கிற உன்னுடைய பாவங்களினாலே நீ இழந்து போன நிம்மதியை, இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப உனக்கு அருள வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் இந்த உலகத்தை எவ்வளவாகவோ நேசித்தார். எனவேதான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இங்கே அனுப்பி வைத்தார். எதற்காக? உனக்குள்ள துஷ்ட குணம், உனக்குள் இருக்கிற பாவ எண்ணங்கள், இவைகள் உனக்குள் நிம்மதியற்று போகச் செய்து விடுகிறது. உன் அமைதியை இழக்கச் செய்வது உன்னுடைய பாவம்தான் என்பதால் அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுவித்து விட்டால் நீ ஆவிக்குரிய வகையிலே நிம்மதியாக இருக்க முடியும், ஆனந்தமாகவும் இருக்க முடியும். சில பேர் ரொம்ப சோர்வா இருப்பாங்க. அப்படி சோர்வா இருக்கிறதுக்கு காரணம், அதாவது உட்கார்ந்தா எழ முடியாது, படுத்துட்டா எழ முடியாது, எலும்புகளிலே பலவீனம், முழங்காலிலே பலவீனம், முதுகெலும்புல பலவீனம், கை கால்களிலே பலவீனம். இதற்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு சுகவீனம். இந்த சுகவீனம் சுகமானாலே தவிர உன்னால் நிற்க முடியாது. இந்த ஆரோக்கியம் திரும்ப வந்தாலே ஒழிய நிம்மதியாக உன்னால் வாழ முடியாது. எனவே நீ என்ன செய்கிறாய்? உன்னுடைய ஆரோக்கிய குறைவை கண்டுபிடித்து அந்த சுகவீனத்திற்கான மருந்தை கொடுத்து அந்த சுகவீனத்தை உன்னிடத்திலிருந்து அகற்றி போடுகிற டாக்டரிடத்திலே போகிறாய். என்றால் இன்று உனக்குள் இருக்கிற ரோகம் எதுவென்றால் சரீர பிரகாரமானதல்ல, அது ஆவிக்குரிய பிரகாரமான ரோகம். அதுதான் இன்று உனக்கு நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது.
நீ நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், 10 பேரோடு கூட எந்த சமாதானமும் இல்லாமல், உன்னை எதற்கும் பயன் பெறாதவனைப் போல பாவியாக மாற்றியிருப்பது நீ செய்த பாவம்தான். அப்ப நீ சந்தோஷமா வாழணும்னு என்ன செய்யணும்? முதல்ல அந்த பாவத்திலிருந்து விடுதலையை பெற வேண்டும். சுகமாய் வாழ வேண்டும் என்றால் சுகவீனத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும். அதேபோல சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் பரிசுத்தமற்ற காரியங்களிலிருந்து நீ விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டா டாக்டர் தேடி போறோம். அதேபோல ஆனந்தம், சந்தோஷம் உனக்கு குறைஞ்சு போனா உன்னை சிருஷ்டித்திருக்கிற தேவனிடத்தில் தான் நீ போக வேண்டும். உன்னை சிருஷ்டித்த தேவனிடத்திலே உன்னால் போக முடியாது என்பதனால்தான் அவரே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நீயும் நானும் இருக்கிற இந்த பூமிக்கு வந்துவிட்டார். காரணம் என்ன? நம்மை சரி செய்வதற்காக. எப்படி சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்? செய்கிற தவறினாலே, பாவத்தினாலே நிம்மதி இல்லை என்பதனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய். ஏனென்றால் பாவத்திற்கான சிக்ஷை நிச்சயம் இருக்கிறது. பாவத்திற்காக வருகிற சம்பளம் என்பது மரணம். மரணம் என்றால் சரீர பிரகாரமான மரணம் அல்ல. இந்த மரணம் என்றால் நித்திய நரகம். பாவத்தினால் வருகிற சம்பளம் என்பது இட்டர்னல் டெத், நித்திய மரணம். அதைத்தான் நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் செய்கிற எல்லா தவறையும் தேவன் பார்க்கிறார். பார்க்கிற தேவன் எல்லா தப்புக்குமான சிக்ஷையை விதிப்பார். அந்த சிக்ஷைதான் நரகம். பாபத்தில் இருக்கிற ஒருவரும் பரலோகத்திற்கு போகவே முடியாது. அநேக புத்தகங்கள் தொடர்ந்து போதித்துக் கொண்டிருக்கிறது என்னவென்று, பாவம் செய்கிறவன் பாதாளத்துக்கு போய்விடுவான், பரிசுத்தமாய் வாழ்கிறவன் பரலோகத்திற்கு போவான். என்றால் நம்மில் தப்பு செய்யாதவர்கள் யார்? பாவம் செய்யாதவர்கள் யார்? எல்லோருமே பாவம் செய்கிறவர்கள்தான். என்றால் நாம் எல்லோருமே நரகத்துக்கு போக வேண்டியவர்கள்தான். ஆனால் தேவன் நம்மை இவ்வளவாய் நேசித்தார் என்றால் உயிருக்கு உயிராய் நேசித்தார். எனவேதான் இந்த உலகத்திற்கு வந்தார். எதற்காக வந்தார்? நீயும் நானும் செய்கிற தவறுகளினாலே, நாம் செய்த பாவங்களினாலே அதற்கு வரவேண்டியது என்ன? மரண தண்டனை என்றால் நரகம். அந்த நரகத்திற்கு போகாமல் இருப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நீ செய்த பாவங்களுக்காக வரவேண்டிய சிக்ஷையிலிருந்து தப்பித்துக் கொண்டால் போதும். நீ செய்த தவறுக்காக உன் மீது வரவிருக்கிற சிக்ஷை அகற்றப்பட வேண்டும் என்றால் தேவன் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். ஒருவேளை நாம் செய்கிற தவறுகளை தேவன் மன்னித்து விட்டார் என்றால் நமக்கு சிக்ஷை இல்லை. அதற்காகத்தான் தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், மனிதனுக்கு இன்றைய தேவை ஆரோக்கியம்தான் என்றால் தேவன் ஒரு டாக்டரை அனுப்பி வைத்திருந்திருப்பார். மனிதனுக்கு இன்று அவசியமானது பெரிய பெரிய பில்டிங்ஸ் அல்லது பெரிய பெரிய மாட மாளிகை என்றால் தேவன் ஒரு பில்டரை அனுப்பி வைத்திருப்பார். மனிதனுக்கு அத்தியாவசியம் பணம்தான் என்றிருந்தால் தேவன் ஒரு பெரிய பணக்காரனை அனுப்பியிருப்பார். மனிதனுக்கு அத்தியாவசியமானது சயின்ஸ் தான் என்றிருந்தால் தேவன் ஒரு நல்ல சயின்டிஸ்டை அனுப்பி வைத்திருந்திருப்பார். இன்று உனக்கும் எனக்கும் நாம் எல்லோருக்குமே உள்ள அத்தியாவசியம் என்னவென்றால் நாம் செய்த பாவங்களுக்கான மன்னிப்புதான். நம்மை மன்னிப்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்த பிரதான காரணம் என்னவென்றால், நாம் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் தாம் ஏற்றுக்கொண்டு தாமே சிக்ஷைகளை சுமந்து உனக்கு வரவேண்டிய சிக்ஷையை அகற்றி அதன் பலனாக உன்னை நரகத்திலிருந்து விடுவித்து பரலோகத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்காகவே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். கவனிங்க, இந்த பூமியை விட்டு போகும்போது நீ எங்கே போக வேண்டுமென்று? பரலோகத்துக்கு போக வேண்டுமென்று. பரலோகத்திலிருந்து இயேசு இந்த உலகிற்கு வந்தார். ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து நீ பரலோகத்திற்கு போக வேண்டுமென்று இயேசு இங்கே வந்தார். இது நற்செய்தி. இதுதான் சுவிசேஷம். இந்த செய்தி, இந்த நற்செய்தி, இயேசுவின் இந்த செய்தியை கேட்டதான ஆடு மேய்ப்பர்கள், காவலாளர்கள், மந்தையை காத்துக் கொண்டிருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள். தங்களுடைய ஊரை விட்டு போனார்கள், தங்களுடைய வேலையை விட்டு விட்டார்கள், தங்களுடைய மந்தையை கூட விட்டு விட்டார்கள். எதற்காக? ஆண்டவரை தரிசிப்பதற்காக, ஆண்டவரை ஆராதிப்பதற்காக. நீ ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் என்றாலும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்றாலும், ஆண்டவருடைய பிள்ளையா இது முதற்கொண்டு நீ வாழ வேண்டும் என்றாலும் சிலவற்றை விட வேண்டும். கெட்டதாக இருக்கிற எல்லாவற்றையும் நீ விட்டு விட வேண்டும். பாவம் என்றிருக்கிற எல்லாவற்றையும் நீ விட்டு விலகியாக வேண்டும். பாவம் செய்து கொண்டு பாவத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு
ஆண்டவரின் பிள்ளையாய் வாழ்ந்து பரலோகத்துக்கு போவதென்பது சாத்தியமே அல்ல. அன்று அந்த ஆடு மேய்ப்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான செய்தி, அந்த நற்செய்தி யார் மூலமாக தேவன் அவர்களுக்கு அறிவித்தார்? யோசிச்சு பாருங்க. தம்முடைய தூதன் மூலமாக அறிவித்தார். கொஞ்சம் கவனிங்க, எதற்காக தம்முடைய தூதன் மூலமாக தேவன் அந்த செய்தியை அறிவித்தார்? ஏன்னா அவங்க பெரிய மேதாவிகள் அல்ல. சாஸ்திரங்களை புரிந்து கொள்ளுவதற்கு அவர்கள் பெரிய பரிசோதகர்கள் அல்ல. கண்டுபிடித்துக் கொள்ளுவதற்கு அவர்கள் ஆளுகை செய்கிறவர்களும் அல்ல, பாமரர்கள். எனவேதான் தேவனே தம்முடைய தூதனை அனுப்பி வைத்தார். இரண்டாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வாங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தைக் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பரிசோதிக்கிறவர்களுக்கான நற்செய்தி. யாருங்க அவங்க? பரிசோதிக்கின்றவர்கள். பரிசோதிக்கின்றவர்கள் என்றால் வேறு விதமாக எப்படி சொல்லலாம்? கண்டுபிடிக்கின்றவர்கள். கண்டுபிடிக்கிறவர்கள் அப்படின்னா அதையே இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம்னா தேடுகின்றவர்கள். யார் அவங்க? ஞானிகள். வழக்கமா அவங்களுடைய வேலை பரிசோதித்துக் கொண்டே இருப்பது. அவர்களுடைய பரிசோதனை என்ன? வான சாஸ்திரம், அதாவது நட்சத்திரங்களை குறித்த பரிசோதனை செய்து கொண்டே இருக்கிறவர்கள். நட்சத்திரங்களை, வான சாஸ்திரத்தை பரிசோதனை செய்து கொண்டு ஆராய்ந்து கொண்டு அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிற சத்தியத்தை குறித்து பரிசோதனை செய்து கொண்டிருப்பார்கள். பரிசோதிப்பது, கண்டறிவது, தேடுவது, இப்படி எல்லாமே கூட ஏறக்குறைய ஒரே அர்த்தத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஜாக்கிரதையா கவனிங்க. தேவன் ஏதோ ஏழையானவர்களை மாத்திரமல்ல, வேலையாட்களை மாத்திரமல்ல, படிக்காதவர்களை மாத்திரமல்ல, பாமரர்களை மாத்திரமே அல்ல, மேய்ப்பர்களை மாத்திரமல்ல, பரிசோதிக்கிறவர்களையும் நேசிக்கிறவராயிருக்கிறார். தேடினார்கள் அவர்கள். அப்கோர்ஸ் இன்னைக்கு காலங்காத்தால் எந்திரிச்ச உடனே நாம பொதுவாக என்ன செய்யறோம்? தேடுறது தானே. எங்க? கூகுள். அப்படிதானே? என்னுடைய கேள்வி, ஒவ்வொரு நாளும் google.com போகாதவங்க, அதாவது படிச்சிருக்கிறவங்க கவனிங்க, செல்போன் இதெல்லாம் பயன்படுத்துறவங்க கூகுளுக்குள்ள போகாம ஒரு நாளாவது இருந்திருக்கீங்களாங்க? அப்படிதானே? எஸ் பிரதர், உண்மைதான். google.com போய் தேடுவேன். என்னதான் தேடுவேன்? உடல் பருமனை எப்படி குறைப்பது? எஸ், ஹவு டு ரெடியூஸ் வெயிட். முடி உதிர்ந்துகிட்டே இருக்கு, முடி உதிராம இருக்கணும்னா என்ன செய்யணும்? இப்படி தேடிக்கிட்டே இருக்கிறல்ல. முடி நல்ல கருப்பா வளரணும்னா என்ன செய்யணும்? தேடுறோம். அதே போலத்தான் மணமகன் வேணும் அப்படின்னா தேடுறோம், மணமகள் வேணும் அப்படின்னா கூகுள்ல தேடுறோம். வேலைக்காக தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஆரோக்கியத்திற்கான பல வழிகளை தேடுறோம். ஒரு நல்ல வீடு வேணும், அதை தேடுறோம். குறிப்பிட்ட இடத்துல வீடு வேணும், நிலம் வேணும், லேண்ட் வேணும், எல்லாத்தையும் தேடுறோம். பிளாட்ஸ் வேணும், பிளாட்ஸ் வேணும், அதை தேடுறோம். சில பசங்க பொண்ணுங்களுக்காக தேடுறாங்க, சில பெண்கள் ஆண்களுக்காக தேடுறாங்க. ஆனா காலம் மாறி போச்சு. சில நாடுகள்ல ஆண்கள் ஆண்களையே தேடுறாங்க. இது என்னங்க போதாத காலம்? Today everybody is searching. எல்லாருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி, இன்று நீயும் கூட தேடிக்கொண்டுதானே இருக்கிறாய்? கூகுள்ல போய் உட்கார்ந்து தேடிக்கிட்டே இருக்கிற. என்னுடைய கேள்வி, என்னத்தை தான் தேடுற? எதற்காக தேடுகிறாய்? ஆரோக்கியத்துக்காக தேடுகிறாயா? அழகுக்காக தேடுகின்றாயா? ஆஸ்தி அந்தஸ்துக்காக தேடுகின்றாயா? அதிகாரத்துக்காக தேடுகிறாயா? இல்லாவிட்டால் இந்த ஆராய்ச்சியாளர்களான அந்த சாஸ்திரிகள் தேடியதை நீ தேடுகிறாயா? அவர்களும் தேடினார்கள். அவர்கள் எதை தேடினார்கள்? ஒரு நாள் வரப்போகிறது, இந்த உலகத்தை ரட்சிக்கப் போகிற இரட்சகர் பிறந்து வருவார். அவர் பிறக்கிற போது ஆகாயத்திலே ஒரு நட்சத்திரம் உதிக்கப் போகிறது என்ற அந்த நட்சத்திரத்துக்காக அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஜாக்கிரதை கவனிங்க. அவர்கள் எதற்காக தேடினார்கள் என்றால் தேவனுக்காக தேடினார்கள். எப்பவாவது நீங்க தேடிருக்கீங்களா?
என்னை சிருஷ்டித்த தேவன் யார்? அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கீங்களா? இந்த பூமிக்கு நான் எங்கிருந்து தான் வந்தேன் தேடி இருக்கீங்களா? எதற்காக நான் பிறந்தேன் தேடி இருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கையின் மூல அர்த்தம் தான் என்ன தேடி இருக்கீங்களா? ஒரு நாள் நான் செத்து விடுவேன், செத்ததற்கு பிறகு நான் எங்கேதான் செல்லுவேன் தேடி இருக்கீங்களா? செத்துப்போன பின்பு மனிதன் திரும்பவும் வாழ்வானா, அல்லது செத்துப்போன பிறகு அந்த மனிதன் செய்த பாவங்களினாலே சிட்சிக்கப்பட போகிறானா, அல்லது செத்துப்போன அப்புறம் அந்த மனுஷன் எங்கதான் போவான் என்று என்னைக்காவது இதை தேடி இருக்கீங்களா? இந்த சத்தியத்தை. இன்று மனிதன் அநேக காரியங்களை தேடுகிறான். ஆனால் அத்தியாவசியமான தேடல் என்று ஏதாவது இருக்கிறதா என்றால், உன்னை சிருஷ்டித்த தேவன் யார் என்று தேட வேண்டும். தேடி கண்டறிய வேண்டும். உன்னை சிருஷ்டித்த தேவன் யார் என்று தேட வேண்டும். தேடி அந்த தேவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சாஸ்திரிகள் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வான சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஆகாயத்து நட்சத்திரங்களை தொடர்ந்து அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றவர்கள். ஜாக்கிரதையா கவனிங்க. அவர்களையும் தேவன் நேசித்தார். எனவே அவர் என்ன செய்கிறார் கவனிங்க. பரிசோதிக்கின்றவர்கள், ஆகாயத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள், வான சாஸ்திரத்தை அறிந்திருந்தவர்களை தேவன் நேசித்து உலக இரட்சகர் பிறந்திருக்கிற செய்தியை, நற்செய்தியை, சத்தியத்தை அவர்களுக்கு எதன் மூலமாக அறிவித்தார் என்றால், பரிசோதிக்கிறவர்களுக்கு அவர்கள் பரீட்சையிலே அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை காண்கிறார்கள், கண்டுபிடித்தார்கள். நாங்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து விட்டோம். அது என்ன நட்சத்திரங்க? அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. என்ன நட்சத்திரங்க? அவருடைய நட்சத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதாவது மேசியா, அதாவது தேவகுமாரன், அதாவது தேவன். அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். உலக இரட்சகர் பிறக்கிற போது உதிக்கின்ற நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். சோ அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்களோ அந்த ஆராய்ச்சியிலேயே தேவன் சுவிசேஷத்தை வைத்திருந்தார். எவ்வளவு அற்புதமான தேவன்! அந்த நட்சத்திரமே அவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவித்தது. அது என்ன சுவிசேஷம் என்றால், உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் முதலில் விசுவாசித்தார்கள். உலக இரட்சகர் பிறந்து விட்டார் என்று உடனே என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். அடுத்ததாக என்ன செய்கிறார்கள் கவனிங்க. அந்த நட்சத்திரத்தை கண்டு விசுவாசித்து, உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதனால் நாம் சென்று அவரை பணிந்து கொள்ளலாம், ஆராதிக்கலாம் என்று அவர்கள் ஏரோது ராஜாவினிடத்தில் என்ன சொல்றாங்க? ராஜா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ராஜா பிறந்திருக்கிறார் என்றால் ராஜாவை பார்த்து அவரோடு கலந்து வாழ்த்து சொல்லி வெகுமதிகளை கொடுத்து போய்விட வேண்டும். ஏனென்றால் ராஜாக்களை பொதுவாக யாரும் பூஜிக்க மாட்டாங்க. யார் யாரை ஆராதிப்பார்கள்? பக்தர்கள் தேவனை ஆராதிப்பார்கள். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க கவனிங்க. அந்த ஏரோது ராஜாவினிடத்துல சொல்றாங்க, 2வது வசனம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பணிந்து கொள்ளத்தக்கவர் என்றால் அவர் தேவாதி தேவன். புரிஞ்சுக்கணும் இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை. இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு தேவன் எப்படி தெரிவித்தார்? ஒரு நட்சத்திரத்தின் மூலமாக தெரியச் செய்தார். அப்போ ஆடு மேய்ப்பர்களுக்கு தமது தூதன் மூலமாக தெரிவித்தார். ஆடு மேய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு தேவன் ஒரு தூதனை பயன்படுத்தினார். ஆராய்ச்சி செய்கின்ற அறிவியலாளர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தேவன் எதை பயன்படுத்தினார்? ஒரு நட்சத்திரத்தை பயன்படுத்தினார். நம்மிலும் கூட வேலையாட்கள், ஏழை எளியோர், பணியாளர்கள், ஆடு மேய்ப்பர்கள் யாரும் இருக்கிறீர்களா? தேவனை உயிருக்குயிரா நேசிக்கிறார். நம்மத்திலே படித்த மேதாவிகள் இருக்கிறீர்களா? எல்லாம் அறிந்தவர்கள், எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்திருக்கிற யாராவது இருக்கிறீர்களா? தேவன் உங்களையும் அதிகமாய் நேசிக்கிறார். நம்மத்தில் ஆராய்ச்சியாளர்கள் யாரும் இருக்கிறீர்களா? சயின்டிஸ்ட் மாதிரியானவர்கள் இருக்கிறீர்களா? ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறீர்களா? தேவன் உங்களையும் உயிருக்குயிரா நேசிக்கிறார். நம்மத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? தேவன் உங்களையும் உயிருக்குயிரா நேசிக்கிறார். இந்த விஷயத்தை அறிவிக்கச் சொல்லி இந்த எளிய ஊழியக்காரனை இதோ இங்கே தேவன் நிறுத்தியிருக்கிறார். இப்போ இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது புறக்கணிக்க வேண்டுமா? அது உன்னோட கையில் இருக்கு.
அன்று ஒரு தூதனை, அன்று ஒரு நட்சத்திரத்தை, ஞானிகளை, புத்தகத்தை தேவன் உபயோகித்தார். அன்றைய பிரஜைகளுக்கு தம்மை குறித்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக இந்நாளிலே என்னைப் போன்ற ஊழியக்காரர்களை தேவன் பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த நற்செய்தியை புரிந்து கொள்ளுகிற பாஷையிலே, புரிகின்ற வகையிலே உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்று. இன்று அறிவிக்கிற இந்த சுவிசேஷத்தை நீ நம்பினால் பிழைத்துக் கொள்வாய். நீ மன்னிக்கப்படுவாய், பரலோகத்திலே சேர்க்கப்படுவாய். ஒருவேளை இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை புறக்கணித்து மீண்டும் உன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தால் அதன் விளைவை சந்திப்பாய். என்ன செய்யப் போகிறாய்? இந்த இயேசுவை, உனக்காகவே பிறந்த இந்த உலக இரட்சகரை என்ன செய்யப் போகிறாய்? சிந்தித்துப் பார். ஜெபிக்கலாம். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த உலகத்தை அதிகமாய் நேசித்தீர். ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீர். எங்களுடைய எல்லா பாவத்தையும் நீர் சுமந்து கொண்டீர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக எங்களுக்காக சிலுவையிலே மரித்தீர். எங்களுக்கு வரவேண்டிய சிக்ஷை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீர். யாரெல்லாம் உம்முடைய அன்பை, உம்முடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் மன்னிப்பீர் என்றீர், பரலோகத்திற்கு சேர்ப்பீர் என்றீர். இந்த வேளையிலும் கூட சில ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய வாழ்க்கையை உம்மிடத்திலே அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் எடுத்து இதுவரைக்கும் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் தயவாய் மன்னித்து, இது முதற்கொண்டு ஆண்டவரே பரிசுத்தமாய், உண்மையாய், சந்தோஷமாய், சமாதானமாய் அவர்கள் வாழ்ந்து தங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு ஆண்டவரே ஆசீர்வாதகரமாய், முன்மாதிரியாய், ஒரு மாடலாய், உதாரண புருஷராய் நிறுத்த வேண்டும் என்று, மாற்ற வேண்டும் என்று, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ரட்சிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.